பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தால் வாழ்த்தி வணங்குகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறுப்புணர்ச்சி. கடவுள் எல்லோருக்கும் ஒரு விதமான பணியை, பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார். விவிலியத்தில் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கடவுள் தான் தேர்ந்து கொண்டவர்களை அவருக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் திறமையும் கொடுத்து, கொடைகளையும் கொடுத்து அவர்களுக்கென்று ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை, இறைவனுக்கு விசுவாசத்தோடு ஊழியம் புரிய வேண்டும் என்ற பொறுப்பு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. யோசேப்புக்கு தன்னுடைய தேர்ந்து கொண்ட மக்களுக்கு அவருடைய பஞ்ச காலத்தில் உணவும் இருக்க இடமும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. மோயிசனுக்கு அந்த இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வழிநடத்தப்பட வேண்டும் என்ற பொறுப்பு மோசனிடத்தில் கொடுக்கப்பட்டது. இவ்வாறாக பல நீதி தலைவர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் இறைவனுடைய செய்தியையும் அந்த இறை மக்களை, இஸ்ராயல் மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. அன்னை மரியாளுக்கும் இறைவனுடைய தாயாக இருந்து இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பங்கெடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக தான் படைத்த மக்கள் பாவத்தில், சாபத்தில் விழுந்து கிடந்தபோது அந்த மக்களை மீட்க வேண்டும் என்ற பொறுப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டது. அதே போல பொறுப்பு நம்மிடமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14 to 30 பகுதிகளில் தாளந்து ஊமையை பார்க்கின்றோம். தலைவன் தன் பணியாளர்களை அழைத்து அவரவர் திறமைக்கேற்ப தனது தாளந்தை ஒப்படைத்து அவர் நெடும் பயணம் மேற்கொண்டார். அவர் திரும்பி வந்து கணக்கு கேட்டபோது பொறுப்புணர்வோடு செயல்பட்டவர்கள் தலைவனுடைய பாராட்டையும் பதவி உயர்வையும் பெற்றார்கள். தன் பொறுப்பை மறந்து சோம்பி திரிந்த பணியாளனோ தண்டிக்கப்பட்டான். மற்றும் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 16-19 தனது பொறுப்பின் கடமையை எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றால் இதில் நான் பெருமைப்பட ஒன்றுமல்ல, மாறாக இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. இதை நானாக விரும்பி செய்தேன் என்றால் எனக்கு கைமாறு. இதை நாம் விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு. ஆகவே நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொரு இடமும் ஏதேனோக்கிலும் ஒரு பொறுப்பானது, பணியானது ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படி நான் என் பொறுப்பை செய்தா எனக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? பேதுரு கேட்கறது போல, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகின்றவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, விண்ணகத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன. பொறுப்புணர்வோடு செயல்படுகின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டு, நிலை வாழ்வு உண்டு, விண்ணக வாழ்வு உண்டு. மத்தேயு 25, 21 மற்றும் 23 சொல்லுது, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறிய பொறுப்புகளில் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டீர்கள், ஆகவே உமது தலைவனது மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் என்று தலைவன் சொன்னது போல நம் தலைவனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வார். ஆகவே நம்முடைய திறமை, நம்முடைய கொடை, நம்முடைய ஆசீர்வாதம் அனைத்தையும் உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்றால் நமக்கு என்றும் அழியா முடிவில்லா வாழ்வு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.